ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக உளுந்த வடை எப்படி ரொம்ப சூப்பராக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு முழுசாகவே சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிக்கலாம். இப்போ வடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரணுன்னா நம்ம மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம மாவு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு வடையும் நல்லா சாஃப்டாகவும் வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நம்ம ஹார்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல் மாதிரி தான் நமக்கு வடை கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாலும் நிறைய எண்ணெய் குடிச்சிரும். ஸோ தண்ணி தெளிக்கணும். அப்பப்போ கையில் தண்ணி நனைச்சிட்டு ஓரங்களில் சென்டரில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விடணும். ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம சூப்பராக நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கிட மட்டும்தான் செய்யணும். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல்லாகவே அரைப்பட்டுரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு எனக்கு ஃபுல்லாக அரைப்பட்டுட்டு, ஆனால் நல்லா மாவு பொங்கி வர அளவுக்கு நம்ம ஆட்டணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதை மாதிரி நல்லா சாஃப்டாக ஆயிரும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, லைட் வெயிட்டாக இருக்கும் மாவை நம்ம கையில் எடுக்கும்போது குட்டி குட்டியான ஏர் பபிள்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் தான் நமக்கு வடை நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிட்டு நான் மாவு வலிச்சிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வடைக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கவர் அல்லது வாழை இலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கவர் அல்லது வாழை இலையை தண்ணியால் நனைச்சிட்டு நம்ம கையும் தண்ணியால் நனைச்சதுக்கப்புறம் மாவு எடுக்கணும். கை ஈரமாக இருந்தால் தான் மாவு கையில் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். திருப்பி இந்த கவரில் வச்சுட்டு உள்ளே ஹோல் போட்டுற வேண்டியதான். இனி அப்படியே நம்ம எடுத்து ஆயில் நல்லா சூடானதும் உள்ளே போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக தட்டி இதை மாதிரி உள்ளே எடுத்து போட்டுற வேண்டியதான். திருப்பி ஒரு தடவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கையை ஈரம் பண்ணிவிட்டு கவர்லையும் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் கவரும் ஈரமாக இருக்கணும், நம்ம கையும் நினச்சிக்கிடணும். இது மாதிரி ஹோல் போட்டோன்னா சூப்பராக நமக்கு வடை தட்டிடலாம். இப்படி எல்லா வடைகளும் உள்ளே நம்ம தட்டி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததை எடுத்தால் சூப்பராக வடை ரெடி ஆயிரும்.